World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக எங்களுடைய இறுதி பேச்சாளர் திரு நந்தகுமார் ஐயா, அஸ்வினி ஜோதிட தாந்திரிக பரிகார நிலையத்தின் நிறுவனர், திருச்சி. 27 நாம யோகங்களுக்கும் சூட்சும பரிகாரங்கள் என்கிற தலைப்பில் பேசி உங்களுக்கான முன்னான கருத்துக்களை கூற அவரை மேடைக்கு அழைக்கிறேன். திருநீலகண்டம். அனைவருக்கும் வணக்கம். நமது ஜோதிட பிரபஞ்ச குழுவின் 44வது ஜோதிட மாதாந்திர கருத்தரங்கத்துக்கு இதுவரையில் காலையிலேருந்து எல்லா ஜோதிடர்களோட பேச்சை கேட்டவங்க அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக்கொண்டு, இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த நமது ஜோதிட பிரபஞ்ச குழு தலைவர் உயர் திரு வல்லரசு தினேஷ் ராஜா ஐயா அவர்களையும், நம்ம ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு, இந்த மாதம் நம்ம கொடுக்க தலைப்புக்குள்ளே போகலாம். ஸோ எப்போவும் வழக்கம் போல் நம்ம மேடம் இன்றைக்கி வரல, அவங்க கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், அதனால் வர முடியாமல் போச்சு. இந்த நிலவரம், இந்த ஐயாவோட இந்த ஃபங்க்ஷன், இந்த திருமண நாள், இதை நல்லா கோலாகலாமல் இன்னும் நல்லா கொண்டாடியிருப்போம். ஸோ அவங்க சீக்கிரம் குணமடையணும். அதே போல் கடைசியாக நான் பேசி முடித்ததுக்கப்புறம் அவங்க பேசுவாங்க. இந்த தடவை நான் தான் கடைசி பேச்சாளர் ஆகிட்டேன். ஸோ ஓகே, இன்றைக்கி நம்ம கொடுத்த தலைப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா 27 யோகங்களுக்கான சூட்சுமமான பரிகாரங்கள். ஸோ நாம யோகங்கள் அப்படிங்கிறது தான். யோகங்கள் 27 நம்ம பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய 5 அங்கங்களில் ஒன்று யோகம். ஸோ நான் யோகி அவயோகியை வச்சு தான் நான் மேக்ஸிமம் பலனே சொல்கிறது. நம்மக்கிட்ட இப்போ நமக்கு ஜாதக ரீதியான விஷயங்களுக்கு வரும்போது முதல்ல யோகி யாருன்னு தான் நான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். அது என்னமோ ஆப்டாக எனக்கு அமைஞ்சு போச்சு. எல்லாருமே பார்த்திங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த 27 நாம யோகங்களில் ஒன்றில் தான் நம்ம பிறந்திருப்போம். அந்த நாம யோகங்களுக்கு ஒரு யோகி, ஒரு அவயோகி இருப்பாங்க. எல்லாருமே செக் பண்ணி பாருங்கள், அந்த யோகியோட குணநலங்கள் தான் நமக்கு அதிகபட்சமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஐயா கேசவன், நீங்கள் என்ன நாம யோகம், என்ன யோகி? நீங்கள் விருத்தினா உங்களுக்கு யோகி புதன், நீங்கள் சாத்தியம். ஐயா நீங்கள் புதன் தானே உங்களுக்கு விருத்தி? ஓகே, நீங்கள் புதனோட காரகங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இதுதான் விஷயம். ஸோ எல்லாருமே அவங்க யோகியோட அந்த பரிணாம வளர்ச்சியை பேஸ் பண்ணி தான் இருப்பாங்க. அதிகபட்சம் நம்ம எப்படி ஒரு 600 கோடி பேர் இருக்காங்க, 12 ராசிகளில் பிரிக்கிறோம், 27 நட்சத்திரங்களில் பிரிக்கிறோம், 11 கரணங்களில் பிரிக்கிறோம் இல்லையா? அதுபோல் நாம யோகங்கள்லையும் பிரிக்க முடியும். ஸோ நிறைய மேஜர் பார்ட் அவங்களோட யோகி, அவங்களோட லக்னாதிபதி, ராசி அதிபதி இதெல்லாமே பலன் அளிக்கும். லக்ன புள்ளி இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திரமும் அவங்களோட கேரக்டரிக்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது எல்லாத்த விட நான் பார்த்த வகையில் யோகி அதிகமாக வேலை செய்யுது. அதே போல் அவயோகியும் அதிகமாக வேலை செய்யுது. யோகியோட காரங்கள் இப்போ ஐயா புதன் சொன்னாங்க, உங்களுக்கு செவ்வாய் தான் அவயோகி. ஸோ செவ்வாய் காரங்கள் நிச்சயமாக ஏதாவது ரூபத்தில் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பீங்க. ஒரு மனை அமைகிறதோ, இல்லை ஒரு கூட பிறந்தவங்க கூட ஒரு ஒற்றுமையான நிலவரம் இருக்கிறதோ, இல்லை ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ரத்தம் இருக்கிறதோ எதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அவ்வளோதான் விஷயம். இது எல்லாமே இந்த யோகம் அவயோகத்தில், இந்த நாம யோகத்தில் அவ்வளோ சூட்சுமங்கள் சொல்லியிருக்காங்க. அதனால தான் நாம யோகத்துக்கு சூட்சுமங்களில் ஒரு தனியாக ஒரு கிளாஸே போட்டோம். இப்போ ஐயா இன்றைக்கி வாஸ்து பற்றி சொன்னாங்க, அவங்க கிளாஸில் இருக்கிறத ஒரு 70% சொல்லிட்டாங்க. அதே போல் தான் நாங்களும் இப்போ நம்ம எங்கள் குழுவில் வருஷம் ஒவ்வொரு மாதமும் ஒரு கிளாஸ் போட்டுட்ருக்காங்க இல்லையா? நான் செப்டம்பர் அக்டோபரில் என்னோடய கிளாஸ் என்ன இருந்துச்சுன்னா நாம யோகங்களோட சூட்சுமங்கள் தான் நான் கிளாஸை எடுத்தேன். அப்புறம் தாந்திரிகம், ஏன்னா நம்மளோட ஜேர்னல் மாந்திரிகம் தான். மாந்திரிகத்துக்கும் தாந்திரிகத்தை வச்சு எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதான் சொன்னோம். அது ஆஃப்டர்நூன் செஷனாக இருந்துச்சு. காலையிலேருந்து ஃபுல்லாகவே 27 நாம யோகங்கள் மட்டும்தான் சொன்னோம். நிறைய ஜோதிட குருமார்களில் படிச்சிருக்கேன். அதில் ஒரு முக்கியமாக மறைந்த தெய்வத்திரு ஜோதிட ஞானி செங்கேட்டுவல் ஐயா அவர்கிட்ட தான் நான் நிறைய விஷயங்கள் படிச்சுக்கிட்டேன். அவரை வச்சு தான் இந்த நாமயோகங்கள் சூட்சுமங்கள்லாம் எக்ஸலண்ட்டாக தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய விஷயங்களை பார்த்தோம். நிறைய ஜோதிட குருமார்களை படித்து நிறைய புத்தகங்கள் படித்தாலும் கூட ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ஒவ்வொரு ஜோதிடர்களுக்கு ஒவ்வொரு கிளைண்ட்டு வரும்போதும் அவங்களோட அந்த நாமயோகங்களை வச்சு சொல்லும் போதே பலன்கள் பாதி சொல்லிடலாம். அதுக்கு சில சூட்சும பரிகாரங்கள் சொன்னாவே அவங்க ஜாதகத்தில் பாதி 70% ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ரேஞ்சு தான் இருக்குது. அதனால தான் அந்த நாமயோக சூட்சுமங்கள் வச்சு தான் நான் கிளாஸை எடுத்தேன்.
ஸோ இப்போ ஐயா சொன்ன மாதிரி அவங்கவுங்க யோகி கிரகம் என்னன்னு பார்த்துக்கோங்க. முதல்ல இந்த 27 இதில் வந்து ஒரு 17 நாமயோகங்கள் சுபம், 10 அசுபம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 10 அசுபத்தில் பிறந்ததுனால அசுபமான குணநலன்கள், அசுபமான பலாபலங்கள் நடக்குங்கிற அப்படி இல்லை. ஸோ அவங்களுக்கான அவங்களோட கேரக்டர்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ சுபத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே சுபம்னு கிடையாது, அவங்களுக்கும் எல்லாமே இருக்கும். ஒரு யோகி வந்து எல்லா நேரமும் யோகத்தை செய்கிறது இல்லை, அது தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் ஒரு அசுப கிரகம், ஒரு அவயோகி எல்லா நேரமும் அவயோகத்தை செய்கிறதும் இல்லை. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பார்க்கணுன்னா, நம்ம எந்த பார்ட்டில் எந்த கிரகத்தை பிடிச்சி மேலே ஏறிடணும், எந்த கிரகத்தோட நெகட்டிவ் பார்ட்டை தொடக்கூடாது அப்படிங்கிறதுலாம் இதில் சூட்சமே. இப்போ ஐயாவுக்கு வந்து புதன் யோகி அப்படின்னா புதன் காரகத்தை பிடிக்க அவர் அப்படியே மேலே வந்துகிட்டே இருப்பார். புதன்னா அந்த புதன் சம்மந்தப்பட்ட அனைத்து பாசிட்டிவ் பாயிண்ட் எல்லாம் அவர் பிடிச்சிட்டே இருக்கணும். அவயோகி செவ்வாய்னா செவ்வாய் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பட்டும் படாமல் இருக்கணும். இல்லைனா செவ்வாயோட நெகட்டிவ் பார்ட் இருக்கும்ல, ஒரு அகங்காரம், தைரியம், ஒரு தேவை, யாரையும் வெடுத்தெறிஞ்சு பேசுகிறது, ஒரு மாதிரி பிடிவாதம், வைராக்கியம், பேச மாட்டேன்னா பேசவே மாட்டேன் அப்படின்னு ஒரு மாதிரி இருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கணும். தவிர்த்துக்கிட்டால் ஆட்டோமேட்டிக்காக யோகி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செயல்பட ஆரம்பிக்கும். அது இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் போராடிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ அப்போ வந்து இந்த நாமயோகத்தில் கொடுத்துக்கூடிய யோகி அவயோகி எப்படின்னா, நம்ம முற்பிறவிகளை செஞ்ச நன்மை தீமைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் யோகி அவயோகி அமையும். அப்போ நம்மளோட முன்னோர்கள், நம்மளோட பெற்றோர்கள், நம்ம அம்மா அப்பா செஞ்ச நன்மைகள் வந்து நம்ம யோகி ரூபத்திலையும், அவங்க செஞ்ச நம்ம முற்பிறவியில் செஞ்ச அவயோகங்கள் நெகட்டிவ் பாயிண்ட் எல்லாமே அவயோகி ரூபமாக தான் நமக்கு வர்றதா முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன செய்யணும், யோகி ஃபாலோ பண்ணணும், அவயோகியை கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு ராகு அவயோகினா ராகு சம்மந்தப்பட்ட நெகட்டிவ் காரகங்கள் என்ன இருக்குது, இந்த மது மற்ற அண்டர் கிரவுண்ட் பிஸ்னஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த பக்கமே போகக்கூடாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், கேது சைடு யோகி சைடு போயிடுவாங்க. ஆனால் என்ன பிரச்சனை ஆகும்னா 95% நம்ம பார்த்த ஜாதகங்களில் எல்லாருமே அவயோகி சார்ந்தே தான் வாழ்கிறாங்க. இயற்கையாகவே அவயோகி. இப்போ வந்து எனக்கு ராகு அவயோகினா என்கிட்ட தான் ப்ளூ கலர் பிளாக் கலர் ட்ரெஸ்ஸாக குவிஞ்சு கிடக்கும். எங்கே பார்த்தாலும் ப்ளூ மேலேயும் பிளாக் மேலேயும் ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும். எது போய் வாங்கினாலும் ப்ளூ கலரில் இருக்கா, ஒரு டார்க் க்ரே கலரில் இருக்கா, அப்படி தான் தோணும். நான் அதுக்காக தான் பர்பஸ்ஃபுல்லாக இன்றைக்கி இந்த கலர் போட்டு வந்தேன். ஏன்னா எனக்கு யோகி கேது, நானும் துருவம் நட்சத்திரம், துருவம் யோகம். ஸோ அப்போ அதுபோல் நம்ம என்கிட்ட எண்ணி பார்த்தா ஒரு 10 ஷர்ட்டு கூட இந்த கலரில் இருக்காது. பட் ஒரு 100 ஷர்ட்டில் 90 ஷர்ட் ப்ளூ கலரில் தான் இருக்கும். அது என்னென்னா அப்படி தான் நமக்கு இயற்கையாக அமையும். நம்ம தான் மாற்றி அமைச்சிக்கணும். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்மளை மாதிரி ஜோதிடர்களை ஃபாலோ பண்ணணும். மாறிட்டோம், அதுதான் நீங்கள் சொல்லும் போது நினச்சேன். ஸோ அதுக்கு ஏதோ ஒரு காரண காரியம் இருக்கும். யோகி பற்றி பேச போகிறோம். ஸோ ஒரு யோகி சம்மந்தப்பட்ட இதுக்கிட்டேன்னு பர்பஸ்வாக போட்டு வந்தேன், தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். அப்போ வந்து நம்ம இப்படியே எனி டைம் இதுலேயே இருக்கணுமானா கிடையாது. இப்போ எனக்கு கேது யோகினா நான் கேது சம்மந்தப்பட்ட இயக்கங்களை இயங்கணும், அது சார்ந்த விஷயங்களில் இருக்கணும். அந்த கேதுவோட ஞான மார்க்கம், கேது சம்மந்தப்பட்ட முனிவர்கள் ஞானிகளை பார்க்குறது, கேதுவான ஜோதிடத்தை பழகிறது, மாந்திரிகம் தாந்திரிகம் எல்லாமே ஜோதிடம் தான். ராகு அவயோகிங்கும் போது ராகு வந்து ஒரு நெகட்டிவ் காரகங்களோட போகக்கூடாதுங்கிறது மட்டும்தானே ஒழிய ராகு டோட்டலாக ஒதுக்கி வச்சிருந்தெல்லாம் கிடையாது. அப்போ அவயோகியும் யோக கிரகத்தையும் யோக நட்சத்திரத்தையும் இயக்கும்போது நம்ம நிறைய சூட்சமான விஷயங்கள்லாம் நிறைய சாதிக்க முடியும். அதெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். நம்ம அதில் வந்து ஒவ்வொரு நாமயோகத்துக்கும் சில சூட்சமான, இதுவரை நீங்களாம் கேட்டிருக்காத நிறைய சூட்சமங்கள்லாம் நம்ம கிளாஸில் சொன்னோம். அதில் கொஞ்சம் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ஒவ்வொருத்தரும் இந்த யோகி நட்சத்திரத்தையும் அவயோக நட்சத்திரத்தையும் இயக்கிறத பார்த்துட்டு, அதே போல் யோகி நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகங்கள் இருக்கான்னு பாருங்கள். இப்போ யோகி ஒரு கிரகம், இப்போ கேது இருக்குன்னா அஸ்வினி மகம் மூலம் அவங்க ஜாதகத்தில் யோகி நட்சத்திரத்தில் இந்த யோகியோட அந்த நட்சத்திரங்களில் ஏதாவது கிரகம் இருந்ததுன்னா அவங்க ஓரளவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு தசாபுத்திகள் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய நெகட்டிவிட்டிலாம் வராது. பார்த்தா தெரியும், உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும். இதே ஒரு கால அவயோக நட்சத்திரத்தில் அவயோகியோட நட்சத்திரங்கள், இப்போ ராகு அவயோகினா திருவாதிரை சுவாதி சதயத்தில் இருக்காது எனக்கு கிரகம் இருக்குது அப்படின்னா அதோட தசாபுதிகள் காலத்துலேயும் நிச்சயமாக அவயோகங்களை நிறைய சந்திக்கிறோம். அப்போ யோகியை விட யோக நட்சத்திரம் பலங்கமாக வேலை செய்யும். அப்போ யோகி நட்சத்திரம் வர நாட்களில் புது விஷயங்களை செய்கிறது, யோகி நட்சத்திரத்தில் நின்ன கிரகங்களோட நட்சத்திரங்களில் இல்லை அந்த கிரகங்களோட வாரங்களில், அதாவது கிழமைகளில் விஷயங்களை செய்கிறது, யோகியோட நட்சத்திரங்களில் யோகியோட ஹோரைகளில் விஷயங்களில் தொடங்கிறது, புதுசாக ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் பண்ணி பாருங்கள். யோகம் எப்படி பலமாகுதுங்கிறத தெரியலாம்.
இப்போ காலையில் கூட நம்ம சிறப்பு விருந்தினராக யாரோ சொன்னார்னு நினைக்கிறேன், யோகா நம்ம ஜாதகத்தில் இல்லை, நீங்கள் யோகா பண்ணுங்கன்னு சொன்னார். பொதுவாக யோகாலாம் எதுக்கு சொன்னாங்க? நம்ம மனசை உடல்நிலைப்படுத்துறதுக்கு, உடம்பை கரெக்டாக ஆக்கிறதுக்கு, தேவையில்லாத ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அப்போ அதெல்லாம் பண்ணால் என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்காக நல்லது நடக்க போகுது, யோகம் வரப்போகுது. ஸோ அதுக்கு தான் முன்னோர்கள் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை செய்கிறதுக்காக தான் அந்த போஸ்டர்ஸ், கோயில் எல்லா தெய்வங்களும் ஏதோ ஒரு முத்திரையில் வச்சுருப்பாங்க, ஏதோ ஒரு போஸ்டர்லாம் உட்காந்துருப்பாங்க, அது எல்லாமே டினோட் பண்ணும். அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து மக்கள் முன்னோர்கள்லாம் கோயில் இது மாதிரி விஷயங்களை சாதிச்சாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியணும். அப்போ நம்ம யோகத்தை பெருக்கிக்கணுன்னா இந்த மாதிரி யோகா செய்கிற மாதிரி இந்த நம்மளோட யோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த யோக புள்ளியையும் நாம யோகியையும் நாம யோகியோட நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்களை தாராபலன் அந்த பலன்லாம் பார்க்க வேண்டாம். அதெல்லாம் வந்து ஒரு தாரை இதில் சரியாக வரல போகலன்னா கூட அதை பற்றி கவலைப்படாதீங்க. எதுக்கு இவ்வளோ தூரம் முன்னுரை எல்லாம் விளக்கமாக சொல்கிறேன்னா, யோகி பற்றி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம யூடியூப்பில் இருக்குது. நிறைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம திருப்பூர் தரிகாசலம் ஐயா அவங்க மூலமாக தான் இதெல்லாம் ரொம்ப பெருசாக போச்சு. ஆனால் முன்னாடிலேருந்தே இருக்க தான் செய்யுது. அவங்க கொஞ்சம் நிறைய அதை ஆராய்ச்சி பண்ணி நிறைய கொடுத்துருக்காங்க, நிறைய புக்ஸ் போட்டிருக்காங்க. நிறைய யோகி முடக்கு கிரகங்கள் இதெல்லாம் வந்து நிறைய டெவலப் ஆச்சு இல்லையா? ஸோ அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் தான் நம்ம படிக்க வந்தோம். ஸோ அதனால் அந்த குருமார் நமக்கு சொல்லிக் கொடுத்த குருமார்களும் இதுதான் பண்ணுறாங்க. நான் அதனால தான் என்னாச்சு, என்னோடய ஜாதகம் ஜோதிட நம்மளோட வாடிக்கையாளர்கள் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஜாதகத்தை போட்டோன்னே அந்த பஞ்சாங்கங்கள், இந்த நட்சத்திரம், இந்த கிரணம், யோகம் எல்லாம் சொல்லிவிட்டு நாம யோகத்து பக்கம் போயிடுவேன். நாம யோகம் பக்கம் போயிட்டாவே ஒரு 70-80% அவங்க கேரக்டர்ஸ் அப்படியே புட்டு வச்சிடலாம். யோகி யோக புள்ளி அதெல்லாம் அப்புறம். இந்த மாதிரி அந்த லக்ன புள்ளிங்கள்லாம் செகண்டரி. அதெல்லாம் சொன்னால் இன்னும் நிறையா கொடுத்துடலாம். ஸோ அப்போ வந்து ஒரு நாம யோகத்துக்குன்னு இருக்கிற சூட்சமங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம யோகத்தோட வலிமையை சொல்லுங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க நாம யோகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அவங்கவுங்க ஜாதக கட்டத்தில் பாருங்கள். இல்லைனாலும் அந்த டைமிங்கில் இப்போ நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, போட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன நாம யோகம்னு வந்துடும். ஸோ ஒரு ஜென்ரலாக இந்த நாம யோகங்களும் அதோட யோகியார் அவயோகியாங்கிற லிஸ்ட்டாக சொல்லிவிட்டு அப்புறம் 1 by 1 நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நாமயோகங்கள் 27 முதல்ல இருக்கிறது விஸ்கம்பம். ஸோ விஸ்கம்பம் நாமயோகம் ஒரு சுபமான நாமயோகம். இது சுபம் கேட்டகரி. யோகி சனி பகவான், அவயோகி சந்திர பகவான். அடுத்தது பிரீத்தி நாமயோகம். இதுவும் ஒரு சுப நாமயோகம். இதோட யோகி புதன், அவயோகி செவ்வாய். 3வது ஆயுஷ்மான் அசுப நாமயோகம். யோகம் இல்லை, அசுப நாமயோகம். அதோட யோகி கேது பகவான், அவயோகி ராகு பகவான். அடுத்தது சௌபாக்கியம் சுபம் நாமயோகம். அதோட யோகி சுக்கிரன், அவயோகி குரு. அடுத்தது சோபனம், 5வது நாமயோகம் சோபனம். அது ஒரு சுபமானது. அதோட யோகி சூரியன், அவயோகி சனி பகவான். 6வது அதிகண்ட நாமயோகம் ஒரு அசுப நாமயோகம். அதோட யோகி சந்திரன், அவயோகி புதன். 7வது சுகர்மம் நாமயோகம் சுபமானது. யோகி செவ்வாய், அவயோகி கேது. 8வது நாமயோகம் திருதி நாமயோகம். அது ஒரு சுபமான நாமயோகம். யோகி ராகு, அவயோகி சுக்கிரன். 9வது நாமயோகம் சூலம் நாமயோகம். அது ஒரு அசுபமானது. யோகி குரு, அவயோகி சூரியன். சூலம் சொல்லிட்டோம் இல்லையா? 9 சொல்லிட்டோம். அடுத்து 10 கண்டம் அசுபமானது. யோகி சனி பகவான், அவயோகி சந்திர பகவான். 11 விருத்தி சுபமானது. யோகி புதன், அவயோகி செவ்வாய். அடுத்து துருவம் 12 துருவம் சுபம் நாமயோகம். கேது யோகி ராகு, அவயோகி ராகு. 13 வியாகதம் அசுபமானது. யோகி சுக்கிரன், அவயோகி குரு. 14 ஹர்ஷனம் சுபமானது. யோகி சூரியன், அவயோகி சனி பகவான். 15 வஜ்ரம் அசுபமானது. யோகி சந்திரன், அவயோகி புதன். 16 சித்தி சுபமானது. யோகி செவ்வாய், அவயோகி கேது. 17 வியாதிபாதம் அசுபமானது. யோகி ராகு, அவயோகி சுக்கிரன். 18 வரியான் சுபமானது. யோகி குரு, அவயோகி சூரியன். 19 பரிகம் அசுபமானது. யோகி சனி பகவான், அவயோகி சந்திரன். 20 சிவம் சுபநாமயோகம். யோகி புதன், அவயோகி செவ்வாய். 21 சித்தம் சுபமானது.
யோகி கேது, அவயோகி ராகு. 22 சாத்தியம், யோகி சுபமானது, யோகி சுக்கிரன், அவயோகி குரு. 23 சுபம் நாமயோகம், சுபமானது, சூரியன் யோகி, அவயோகி சனி பகவான். 24 சுப்பிரம், அசுபமானது, யோகி சந்திரன், அவயோகி புதன். 25 பிராமியம், யோகி சுபமானது, யோகி செவ்வாய், அவயோகி கேது. 25 பிராமியம் சுபமானது, யோகி செவ்வாய், அவயோகி கேது. 26 ஐந்திரம் சுபமானது, யோகி ராகு, அவயோகி சுக்கிரன். 27 வைதிருதி, அசுபமானது, யோகி குரு, அவயோகி சூரியன். ஸோ சுபத்தன்மை வாய்ந்ததில் ஒரு 17, அசுபத்தன்மை வாய்ந்தது ஒரு 10ன்னு சொல்லி முன்னோர்கள் வகுத்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த நாமயோகங்களில் என்னென்ன மாதிரியான சூட்சமான பரிகாரங்கள் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவங்கவுங்களுக்கு சில முக்கியமான இதில் நிறைய விஷயம் இருக்குது, கொஞ்சம் செலக்டடாக சொல்கிறேன், அதை பிடிச்சிக்கோங்க. ஸோ யோகங்களை ஆட்டோமேட்டிக்காக பெருகிறத பார்க்கலாம். அவயோகங்கள் அது தனி சாப்டர், அது இன்னொரு டைம் வந்து பார்க்கலாம். ஜென்ரலாக அவயோகிக்கான கிரகங்களோ அவயோகிய நட்சத்திரங்களோட டைமில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ அந்தந்த ஹோரையிலையும் கூட கவனமாக இருந்துங்க. இப்போ வந்து சனி ஒருத்தருக்கு அவயோகினா சனிக்கிழமையில் கொஞ்சம் பார்த்துருங்க. சனியோட பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. புது விஷயங்களை தொடக்காதீங்க. ஆல்ரெடி போயிட்டுருக்கிறத நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. புதுசாக ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறத அன்றைக்கி வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் சனி ஹோரைகளில், எல்லா நாளிலும் இருக்கக்கூடிய சனி ஹோரைகளில் புதுசாக எதுவும் பண்ணாதீங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. இப்போ நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அவங்கவுங்க திருமண நாள், குழந்தை பிறந்தது, இல்லை ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்தது, ப்ரொமோஷன் கிடச்சது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பாசிட்டிவ் எல்லாமே நம்மளோட யோகியோ இல்லை யோகி சாரத்தில் நின்ன கிரகங்களோட டைமில் தான் இருக்கும். எழுதி வச்சுக்கோங்க, அப்படியே இருக்கும். அதே போல் ஒரு நெகட்டிவிட்டி, இப்போ எனக்கு கல்யாணம் சரியில்லை, கல்யாணத்தில் பிரச்சனை அப்படின்னா நிச்சயமாக அவயோக நட்சத்திரம் சம்மந்தப்படும், அவயோகி சம்மந்தப்படுவாங்க. மனைவி அவயோக நட்சத்திரத்தில் அமைஞ்சிருவாங்க, இல்லை அந்த நாள் அந்த அவயோக நாளாக இருக்கலாம், அந்த நட்சத்திரம் அப்படி இருக்கும். இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இது முடிஞ்சதை விட்டுருங்க. இனிமேலாவது எப்படி பண்ணலாம், இனிமேல் வரக்கூடிய விஷயங்களை எப்படி அமைச்சிக்கலாங்கிறதுக்கு தான் ஜோதிடமே. ஸோ அப்போ வந்து நம்ம யோகங்களை பெருக்கிக்கிறதுக்கும் அவயோகங்களை குறைச்சிக்கிறதுக்கும் என்னென்ன சூட்சும வழிகாடு இருக்குங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து நம்மளால் முடிஞ்ச விஷயங்கள், நல்ல விஷயங்கள் 4 பேர் போய் சேரும். ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு நாமயோகமான விஸ்கம்பம். விஸ்கம்பம் அப்படின்னாவே பொதுவாகவே அவங்க வீட்டில் யாருக்காவது ஒரு கை கால் நடுக்கம், தோள்பட்டை வலி, இது மாதிரிலாம் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரிலாம் யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னாவே அவங்க விஸ்கம்பம் நாமயோகம் அவங்களுக்கு சரியாக இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ விஸ்கம்பம் அவங்க பிறந்த நாமயோகம் அவங்கள சார்ந்து அவங்க வீட்டில் யாரையோ பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்படி யாருக்காவது இருக்கிற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாஞ்சியம் கோயிலுக்கு போயிட்டு வரணும். ஸோ இப்போ எல்லாருமே விஸ்கம்ப நாமயோகத்தில் பிறந்தவங்க எல்லாமே ஸ்ரீவாஞ்சியம் கோயிலில் போயிட்டு அங்கே இருக்கிற சந்தன மரம் இருக்கும், அதுக்கு தண்ணி ஊற்றி வழங்கலாம். இல்லை சூட்சும பரிகாரம்னாவே இதுதான். சந்தன மரம் எங்கேயாவது நட்டு வளர்க்க முடிஞ்சிச்சுன்னா, எஸ்பெஷலி சிவன் வந்து அந்த யமதர்மனுக்கு வந்து உயிர் கொடுத்த ஸ்தலங்கள், அவருக்கு மீண்டும் பதவியை கொடுத்த ஸ்தலங்கள், அப்படி இப்படின்னு சில இடங்கள்லாம் இருக்குது. யமதர்மன் இப்போ திருப்பஞ்சலில் இருக்கார், ஸ்ரீவாஞ்சியத்தில் இருக்காங்க, அப்புறம் வந்து திருக்கடையூர், இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. இந்த மாதிரி இடங்கள்லையோ அப்படி இல்லை, உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல பழமையான பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் ஏதாவது சந்தன மரம் வச்சு வளர்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எக்ஸலண்ட்டாக வேலை செய்யும். இது வந்து ஒரு முக்கியமான சூட்சும பரிகாரம். ஸோ அவங்களுக்கு தசாவாரியான பரிகாரங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம கிளாஸில் சொல்லிக் கொடுத்தது ரொம்ப அவ்வளோ இன்டெப்த்தாக போவாங்க, அப்புறம் வந்து குழப்பிக்குவாங்க. இந்த தசைக்கு இந்த இது, அந்த தசைக்கு அந்த தசை நிறைய இருக்குது. ஆனால் பேசிக்காக நம்ம என்ன விஷயங்களை செஞ்சால் யோகங்களை அதிகப்படுத்திக்கலாங்கிறத மட்டும் பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து அவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பரிகாரம் அவங்களுக்கு வந்து ஸ்ரீவாஞ்சியம் கோவிலுக்கு போயிட்டு இந்த சந்தன மரம் வழிபாடு பண்ணிவிட்டு அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி விளக்கு ஏற்றிட்டு, இல்லை அவங்க வீட்டில் யாருக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கோ அவங்க பேர்லேயும் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு, இவங்க பேரில் மட்டும் பண்ணணும், அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு வரணும். யமதர்மராஜாட்டையும் பெருமான்கிட்டையும் தாயார்கிட்டையும் வேண்டிட்டு வாங்க. முடிஞ்சிச்சுன்னா அங்கே இருக்கிற அந்த தீர்த்தத்துலேருந்து தண்ணி எடுத்து வந்து அவங்களுக்கு தெளிக்க வைக்கலாம், அவங்க குளிக்கிற தண்ணியில் கலக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் விஷயம் வரும். ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூட்சமான பரிகாரம், பெருமை பேசவே கூடாது. அவங்க ஒரு கெத்து காட்டினாங்க, எங்கே காட்டினாலும் மாட்டிக்குவாங்க. யாராக இருந்தாலும் செக் பண்ணி பாருங்கள். விஸ்கம்ப நாமயோகத்தில் பிறக்கிறவங்க தற்பெருமை பேசுகிறாங்க அப்படின்னா, இல்லை யாராவது பேசும்போது அதை அவங்க அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வீழ்ச்சி ஆரம்பிச்சதுன்னு அர்த்தம். இது பாருங்கள். ஸோ அதனால் அந்த சனி பகவான் எந்த பாகத்தில் இருக்காங்களோ அட்லீஸ்ட் அந்த இடத்துலையாவது
அந்த பாவகம் சம்மந்த தற்பெருமையாவது பண்ணாமல் இருங்க. இப்போ லக்னத்தில் இருந்தால் நான் அப்படி இப்படின்னு சொல்கிறது, 2ஆம் இடம் தான் என்கிட்ட அவ்வளோ பணம் இருக்குது, நான் அப்படி பேசுனா அப்படி செஞ்சுருவேன், எனக்கு வார்த்தை முக்கியம் அப்படி இப்படின்னு கெத்து காட்டுறதுலாம் கூடாது. 3ஆம் இடம்னா என் தம்பி, இந்த வீரியம், நம்மளோட தைரியம், நான்லாம் யாருக்கும் பயப்பட மாட்டேன் அப்படிலாம் பேசிகிட்டே திரிவாங்க. 3ஆம் இடத்துல வந்து அவங்களுக்கு சனி பகவான் இருந்து அவங்க விஸ்கம நாமயோகமாக இருந்தாங்கன்னா அப்படி பேச பேச சீக்கிரம் வீக் ஆயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சூட்சமான பரிகாரம். அதே போல் பெருமை பேசக்கூடாது. அந்த சந்தன மர வழிபாடு தான் வந்து விஸ்கமத்துக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயம். அவங்கள பற்றி மற்றவங்க பேசலாம், அவங்களே பேசக்கூடாது. அவங்க பேசுகிற மாதிரி நம்ம அமைதியாக இருந்தால் தானே பேசுவாங்க. நம்மளே பேசிக்கிட்டு இருந்தால், பில்டப் கொடுத்துக்கிட்டு இருந்தால் கூட இருக்கிறவங்க எவ்வளோ நாள் பில்டப் கொடுப்பாங்க? கொஞ்ச நாளில் எல்லாம் அவங்கவுங்க போயிடுவாங்க. அந்த பெருமை தாங்க முடியாமலே இவங்க மாட்டிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும். அதனால் விஸ்கமும் நாமயோகம் இருக்கிறவங்க கவனமாக இருங்க இந்த மாதிரி விஷயத்தில். ஸோ அடுத்தது பிரீத்தி. பிரீத்திக்கு வந்து நம்ம யோகி புதன் சொல்லியிருக்கோம், அவயோகி செவ்வாய். அப்போ பிரீத்தியில் இருக்கக்கூடியவங்க ஒரு சுபமான நாமயோகம் தான். இந்த நட்சத்திரத்துக்கு மட்டும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூட்சமான பரிகாரம். இந்த பிரீத்தியில் யார் பிறந்து அவங்க நட்சத்திரம் எதுவோ, பிரீத்தி நாமயோகத்தில் பிறந்து அவங்களோட நட்சத்திரம் எதுவோ, அந்த நட்சத்திரத்தோட பின்னாடி இருக்கக்கூடிய அந்த 27வது நட்சத்திரத்தை, அந்த கோயில் எதுவோ, அந்த நட்சத்திரம் எதுவோ, அந்த நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இயக்கும்போது இவங்க தானாக இயங்குவாங்க, இவங்களோட யோகம் இயங்கும். இது ஒரு சூட்சமான பரிகாரம். பிரீத்திக்கு மட்டும்தான் சொல்கிறேன், எல்லாருக்கும் கிடையாது. பிரீத்தி நட்சத்திரத்தில் பிறந்து, பிரீத்தி நாமயோகத்தில் பிறந்து எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்களோ அந்த நட்சத்திரத்தின் 27வது நட்சத்திரத்தை இயக்கும்போது, அந்த 27வது நட்சத்திர கோயில்களுக்கு போயிட்டு வரும்போது அவங்களோட யோகம் பெருகும். அடுத்து ஆயுஷ்மானுக்கு வந்து யோகி கேது பகவான், அவயோகி ராகுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணலான்னா, ஆயுஷ்மானில் நிறைய விஷயங்கள் செய்யலாம். ஆயுஷ்மானில் சில ஹோரைகள், புதன் ஹோரை வரும்போது ஒரு மாதிரி இந்த செக்கு மோசடி இதெல்லாம் யாராவது ஏமாற்றிட்டாங்கன்னா, ஆயுஷ்மான் நாமயோகமும் புதன் ஹோரையும் செய்கிற சமயத்தில் போய் அந்த கேஸ் போட்டாங்கன்னா கேஸ் கன்ஃபார்ம்டாக ஜெயிச்சிடும். செக் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு நாமயோகத்துக்கும் சூட்சமங்கள் இருக்குது. அந்தந்த நாமயோகமும் சில ஹோரைகளும் சேர்கிற நேரத்தில் சில விஷயங்களை செய்யலாம். புது கேஸ் போடலாம், போட்ட கேஸை மாற்றலாம், அப்புறம் வந்து அதை க்ளோஸ் பண்ணலாம், சுமூகமாக பஞ்சாயத்து பேசலாம், பாகம் பிரிக்கலாம், அப்புறம் புது செல்வ விருத்திகளை ஏற்படலாம், மற்றவங்களுக்கு வழிகாட்டலாம், ஆஃபீஸ் போடலாம், போர் போடலாம், அப்புறம் வந்து தீர்க்கவே முடியாத பிரச்சனைகளை வந்து பேசலாம். அந்த நேரத்தில் அப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அதெல்லாம் இன்னொரு டைமில் சொல்லுவோம், இல்லைனா நம்மளோட கிளாஸ் அடுத்த மறுபடியும் வரும், அந்த நேரத்தில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே போல் ஒவ்வொரு தசைக்கு இருக்குது, அதுவும் நம்ம சொல்லுவோம். ஸோ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் ஆயுஷ்மான் நாம யோகத்தை சேர்ந்தவங்க, அவங்களுக்கான முக்கியமான சூட்சம பரிகாரம் என்னென்னா, இவங்க வந்து பேர் இருக்கும், அவங்களோட பெயர், அவங்க பெயரில் ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணி பார்த்தாங்கன்னா, இப்போ என் பேர் நந்தகுமார், நான் நந்தகுமார் ரிஜிஸ்டர் ஆகிட்டேன் அப்படிங்கும்போது என்ன புதுசாக குமார்னு கூப்பிடுறது, இல்லை நந்துன்னு கூப்பிட்றது, நந்தான்னு கூப்பிட்றது, அஸ்ட்ரோ நந்தான்னு கூப்பிட்றது, அஸ்ட்ரோ நந்தகுமார்னு சொல்கிறது, என்கேஆர்னு சொல்கிறது, இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அவங்களே ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் டக்குன்னு சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அவங்க பேரை மாற்றி பாருங்கள், மாற்றி அவங்க எழுதி பாருங்கள். இல்லை ஃபேஸ்புக்கில் ஆல்ரெடி இருக்கும், அதை வந்து ஒரு சம் டைம் பீரியடில் சேஞ்ச் பண்ணலாம் இல்லையா, அதில் போய்ட்டு இன்சியலில் மட்டும் இல்லாமல் இன்சியல் முன்னாடி போடுறது, பின்னாடி போடுறது, ஷார்ட் பண்ணுறது, ரொம்ப செல்ல பேர் மாதிரி இதாக பண்ணுறது, இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வேலை செய்யும். அதே போல் அம்மா கிட்ட அவங்க நிச்சயமாக ஆசீர்வாதம் வாங்கணும். அம்மா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அம்மா மாதிரி இருக்கக்கூடியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். இல்லைனா அம்மாவோட ஃபோட்டோவையாவது பாக்கெட்டில் வச்சுட்டு டெய்லி எடுத்து அவங்கள தொட்டு கும்பிடணும். இது பண்ணி பாருங்கள், ஆயுஷ்மான் ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். ரொம்ப முக்கியமான சூட்சம பரிகாரம். அடுத்தது சௌபாக்கியத்துக்கு யோகி சுக்கிர பகவான், அவயோகி குரு பகவான். ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான சூட்சமான பரிகாரம்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக இந்த சௌபாக்கிய நாமயோகத்துக்கு ஒரு முக்கியமான ஸ்பெஷலான ஒரு கேரக்டரிக்ஸ் என்னென்னா, கேரக்டரிக்ஸ்லாம் அப்புறம் நான் வேறு அந்த டைரக்ட் கிளாஸில் ஆன்லைன் கிளாஸில் சொல்கிறேன். ஏன்னா டைம் ரொம்ப ஆகிடுச்சு, நம்ம சுருக்கமாக கரெக்டாக என்ன தேவையோ அதை கொடுக்குறேன். அப்போ வந்து சௌபாக்கிய நாமயோகத்தில் இப்போ யாராவது குழந்தைங்க தத்தெடுக்க விரும்புனாங்க அப்படின்னா, தத்தெடுக்க போகிறாங்க அப்படின்னா, சௌபாக்கிய நாமயோகம் வர்ற அன்னைக்கு, சௌபாக்கிய நாமயோகம் அன்றைக்கி என்றைக்கு வருதோ அந்த நாமயோகம் நடந்துகிட்டு இருக்கிற டைமில் ஒரு பெண் குழந்தை தத்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்க தலைமுறையே சூப்பராகிடும். இது ரொம்ப சூட்சமான ஒரு பரிகாரம், பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ வந்து
இந்த சௌபாகிய நாமயோகத்துக்கு சூட்சமமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமையில் தொடங்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே அவங்களுக்கு சிறக்கும். இவங்க தான் முக்கியமாக நெய் தானம் செய்யணும். அதுவும் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி கோவில்களுக்கோ தேடி போய் இது மாதிரிலாம் நெய் தானம் கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா சூப்பராக வேலை செய்யும். அப்படி வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு நல்ல நெய் அதிகமாக இருக்கக்கூட தித்திப்பான தின்பண்டங்களை, இனிப்புகளை குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தாலும் சூப்பராக வேலை செய்யும். செக் பண்ணி பாருங்கள். அடுத்து சோபன நாமயோகத்துக்கு யோகி சூரியன், அவயோகி சனி பகவான். ஸோ சோபன நாமயோகத்துக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா, இப்போ காலையில் ஐயா சொன்னாங்க, ஒருத்தவங்க ஒரு நோயோடு வராங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை செய்யலாம், எப்படி யாரை போய் அணுகுனா அந்த பிரச்சனைகளை வீரியத்தை குறைச்சி அவங்களோட அந்த நல்ல சிகிச்சை கொடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணுன்னு சொன்னாங்க இல்லையா. அதுபோல் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சோபன நாமயோகத்தில் சூரிய ஹோரையில் எதுவாக இருந்தாலும் சரி, என்ன விஷயமா இருந்தாலும் சரி, சோபன நாமயோகம் வர்றப்ப சூரிய ஹோரை பார்த்து மருத்துவத்தை ஆரம்பித்தாங்கன்னா நிச்சயமாக சீக்கிரமாக அதுலேருந்து குணமடைவாங்க. இதையும் பார்த்துக்கோங்க. இது மாதிரி நிறைய இருக்குது, ஒன்று ஒன்றா நம்ம வந்து சொல்கிறேன். ஸோ அதில் இவங்களுக்கு சூட்சமான பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேண்டுதல் வச்சு இவங்க ஒன்று ஒன்றா செய்யணும். இப்போ எனக்கு வீடு வாங்கணும், ஒரு வேண்டுதல் வச்சுக்கணும். யாருக்கு? உங்கள் இஷ்ட தெய்வதைக்கு. உங்கள் யாராக இருந்தாலும் சரி, குலதெய்வமாக தான் இருந்தாலும் சரி, எனக்கு வீடு வாங்கி கொடு, உங்கள் கோவிலில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்கிறேன். என்ன வேணாலும் நீங்கள் வேண்டிக்கலாம், உங்களோட சக்திக்கும் திறமைக்கும் உங்கள் மைண்டுக்கும் ஏற்ற மாதிரி. நீங்கள் இந்த பெருசாக கேட்டால் பெருசாக செய்யுங்க, பண்ண இன்னும் அடுத்தது வரதானே போகுது. அப்போ வேண்டுதல் வச்சு அவங்க ஒவ்வொரு காரியங்களையும் சாதிக்க ரொம்ப சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் லக்ஸுரியான ஒரு லைஃப் ஸ்டைலை முயற்சி பண்ணணும். அப்படியே ஒரு மாதிரி பஞ்சப்பாட்டு பாடிக்கிட்டே இருக்கக்கூடாது. இல்லைன்னா கூட சரி, கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணணும். அட்லீஸ்ட் மன ரீதியாலாவது ஆடம்பரத்துக்கு தயாராகணும். இப்படி பண்ணி பாருங்கள், அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது அதிகண்ட நாமயோகம். அவங்களுக்கு யோகி சந்திரன், அவயோகி புதன். ஸோ இவங்களுக்கு புகழ் விரும்புவாங்க. ரொம்ப ஒரு மாதிரி தடைகள் இருக்கும், விபத்துகள்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு மாதிரி வீட்டில் யாருக்காவது உடல் ஊனம் இருக்கும், இதெல்லாம் இருக்கான்றதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இவங்களுக்கும் வந்து அதிகண்டம் நாமயோகம் வர்ற அன்னைக்கு முக்கியமாக வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு ஏதாவது சப்போஸ் ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்னால், ரொம்ப அர்ஜென்சியாக இருக்காத பட்சத்தில் ஒரு ஜென்ரலான ஒரு விஷயங்கிறத தவிர, ஒரு பெரிய விஷயத்தை தவிர நார்மலாக இருக்கிற எந்த விஷயத்துக்காகவும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடவே கூடாது. அதிகண்ட நாமயோகமும் வர்ற அன்றைக்கே கூப்பிட்டு போகக்கூடாது. எஸ்பெஷலி சுக்கிர ஹோரையில் கூப்பிட்டு போயிட்டிங்கன்னா அப்புறம் அவங்கள வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்குறதே ரொம்ப சிரமமாயிடும். இல்லைன்னா நீண்டுக்கிட்டே போகும். கவனமாக இருக்கணும். அப்போ அதிகண்ட நாமயோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான பரிகாரம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் வந்து இப்போ நமக்கு யாராவது வீட்டில் வந்து சாப்பிட்றாங்க, இல்லை ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போகிறோன்னா பந்தியில் இலையை எடுக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியமான பரிகாரம். முன்னாடிலாம் எங்கள் நண்பர் ஜோசிமான ஃப்ரெண்டு இருக்கார், அவர் சொல்லுவார், இந்த பந்தியிலேருந்து இலையை எடுத்து தலைக்கு மேலே தூக்கிட்டு போகணுன்றார். எல்லாம் சிந்திராது என்னவோ, அது ஒரு பரிகாரம். அப்படி பண்ணும்போது அவர் பொதுவாகவே எல்லாருமே போய் டக்குன்னெலாம் பந்தியில் விலை எடுக்க மாட்டாங்க. எல்லாமே ஒரு மாதிரி கூச்சப்படுவாங்க. எஸ்பெஷலி இந்த நாமயுகத்துக்காரங்க ரொம்ப கூச்சப்படுவாங்க. யாராவது இருக்கீங்களா? செக் பண்ணி பாருங்கள். அவங்களெல்லாம் மைண்டே வராது. இப்போ வாலண்டரியாக போய் அதை எடுக்கும்போது தலைக்கு மேலே கூட தூக்க வேணாம், ஜஸ்ட்டு எடுத்து போடுங்க, முயற்சி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வீட்டில் யாரையாவது வந்து சாப்பிட வச்சு இலை போட்டு சாப்பாடு அவங்களுக்கு பரிமாறி அதையும் அதை எடுத்து போடுங்க. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இது ஒரு முக்கியமானது. அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது கோயில்கள், ஏதாவது விஷயத்துக்கு ஹோமங்கள் ஏதாவது யாராவது நடக்குதாங்க அப்படின்னா மறக்காமல் ஏதாவது ஒன்று போய் செஞ்சு கொடுத்துருவாங்க. முடிஞ்சதை செய்ய கொடுங்க. ஒரு கட்டை அரசங்குச்சி வாங்கலாம், நெய் வாங்கி கொடுக்கலாம், கற்பூரம் வாங்கி கொடுக்கலாம். என்னவோ உங்களால் என்ன முடியுதோ அந்த ஹோமத்துக்கு பயன்படுத்துகிற பொருட்கள் அதை பயன்படுத்தினாலும் இந்த அதிகண்ட நாமயுகத்தில் பிறந்தவங்களுக்கு சூட்சமான பரிகாரம் வேலை செய்யும். அடுத்தது சுகர்ம நாமயுகத்துக்கு யோகி செவ்வாய், அவயோகி வந்து கேது பகவான் சொல்லியிருக்கோம். ஸோ இவங்க ரொம்ப தர்ம சிந்தனையோடு இருப்பாங்க. தர்மங்களை செஞ்சு வீணாக போகிறவங்க இவங்களாக இருப்பாங்க. அப்படிலாம் யாராவது இருக்கீங்கன்னா அதை கரெக்டாக நியூட்ரலைஸ் பண்ணி யாருக்கு எப்படி செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சிங்கனாவே போதும். ஸோ இப்போ தான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த சொத்து பிரச்சனை வரப்பெல்லாம் இந்த சுகர்ம நாமயோகமும் சூரிய ஹோரையில் பேச ஆரம்பிச்சிங்கன்னா சொத்து பிரச்சனைலாம் குறையும்.
செக் பண்ணி பாருங்கள். ஸோ இவங்களுக்கு சூட்சமான பரிகாரம் இதில் இந்த சுகர்ம நாமத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் சாதிக்கலாம். நிறைய நன்கொடை வாங்கிறது, அப்புறம் வந்து இந்த பிரமை பிடிச்ச மாதிரி இருக்கிறவங்களுக்கு பண்ணுறது, 1-to-1 இந்த மனநிலையில் பாதிக்கப்பட்டிருக்க டிப்ரெஷனில் இருக்கிறவங்கள்ட்ட பேசுகிறது, இப்படிலாம் சில விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அது வந்து நம்ம கிளாஸில் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அடுத்தடுத்த மீடியாவில் சொல்கிறேன். அப்போ இவங்களுக்கு என்ன மாதிரியான சூட்சமான பரிகாரம்னு பார்த்திங்கன்னா, ஒரு ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, இல்லை ஒரு மாதிரி தசாபதிகளை விடுங்க, பொதுவாகவே ஒரு மாதிரி ஒரு டைட்டில் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் இருக்கிற ஊர்லேருந்து அடுத்த ஊருக்கு சேஞ்ச் பண்ணி பாருங்கள். இல்லை ஒரு ஆஃபீஸு, இப்போ நம்ம ஜோதிடராக இருக்கோம், நம்ம சுகர்மயத்தில் பிறந்திருக்கோம், இப்போ ஒரு மாதிரி டைட்டான டைமில் இருக்கோம் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஆஃபீஸையாவது அடுத்த ஊரில் மாற்றிட்டு, இல்லை வீடை கொண்டு அந்த ஊரில் மாற்றிட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். ஐயப்பன் வழிபாடு, திருப்பட்டூர் போயிட்டு வர்றது, திருப்பட்டூர் சிவன் வழிபாடு, இந்த பிரம்மா வழிபாடெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். முடிஞ்சால் அந்த ஃபோட்டோலாம் வாங்கி பின்னாடி வச்சுக்கலாம். சிவன் கோவிலில் வந்து பக்கத்தில் ஏதாவது சிவன் கோவில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி அலுவலகங்கள்லாம் அமைச்சிக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் இல்லை நல்லாவே மாற்றங்கள் கிடைக்கும். அடுத்து திருதி நாமயோகம். இது வந்து யோகி வந்து ராகு பகவான், அவயோகி வந்து சுக்கிர பகவான். இவங்களும் இப்படி தான், யார் என்ன கேட்டாலும் ஏதாவது அவங்களுக்கு வந்து உதவிகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ஒரு மாதிரி இருப்பாங்க. இவங்க தான் வந்து அந்த அவங்க ஒய்ஃபை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும், மற்றவங்க யார் பக்கமும் கவனத்தை செதறிக்க கூடாது. நம்மகிட்ட வர கேசஸில் நிறைய மாந்திரிகம் பண்ணும்போது நிறைய என்னோடய ஹஸ்பண்ட் வேறு ஒரு தேவையில்லாத கனெக்ஷனில் இருக்காருன்னு சொல்லி வரவங்கெல்லாம் பார்க்கும்போது நிறைய எடுத்து பார்த்தா இந்த திருதி நாம யோகத்தில் சேர்ந்த கணவர்கள் தான் அடுத்தவங்களோட மனைவிகள் மேலே தான் யோசிக்கிறாங்க. இதை வந்து பாருங்கள். அப்போ திருதியில் பிறந்த ஆண்கள் கவனமாக இருங்க. இந்த மாதிரி பாயிண்டில் போட்டிங்கன்னா அப்புறம் எங்களை மாதிரி மாந்திரிகத்துக்கு உங்கள் ஒய்ஃப் தான் வந்தாகணும், பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் அதுக்கு சூட்சமான பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, முருகனுக்கு தேன் அபிஷேகம் இல்லைனா பஞ்சாமிர்தம் அபிஷேகம் பண்ண முடிஞ்சிச்சுன்னா பண்ணுங்கள். பண்ணுற நாளில் ஏதாவது போய் உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அதை முயற்சி பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் நரசிம்மர் வழிபாடும் இவங்களுக்கு நன்மையை தரும். சூட்சமாக 2 பரிகாரம் முருகனுக்கும் நரசிம்மருக்கும். முருகனுக்கு தேன் அபிஷேகம் இல்லைனா பஞ்சாமிர்த அபிஷேகம், நரசிம்மர் வழிபாடு. அடுத்த சூலநாமயோகம். யோகி குரு பகவான், அவயோகி வந்து சூரியன். ஸோ இவங்களும் வந்து டக்குன்னு சூலம் மாதிரி பேசிடுவாங்க. அந்த அடுத்தவங்களை புண்படுத்துகிற மாதிரி பேசுகிறதுல ரொம்ப அவங்களுக்கே தெரியாமலே பேசிடுவாங்க. இது இப்படி தான், இதை சொன்னால் அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க, பயங்கரமாக பேசிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவிட்டிலாம் அவங்க குறைச்சிக்கிட்டாங்க தான் அவங்க ஆட்டோமேட்டிக்காக நல்லபடியாக வர முடியும். அதுக்கு சில விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்களும் இதே மாதிரி தான் ஊர் வேறு ஊர்களுக்கு போகிறது, கொஞ்சம் இடங்களில் ஒரே ஊரில் இல்லாமல் ஒரு 4-5 ஊர் தாண்டி போய் வேலைக்கு பார்த்துட்டு வர்றது, டெய்லி ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க வாழ்க்கையில் ஏற்படுத்திக்கணும். அப்படின்னா தான் அவங்க வந்து வாழ்க்கை வந்து சிறக்கும். முடிஞ்சால் மலை சம்மந்தப்பட்ட ஊர்கள், மலை பேர் உள்ள ஊர், இல்லை மலை இருக்கக்கூடிய ஊர்கள், மலை சார்ந்த மலையோட கீழே பக்கத்தில் அது ஒரு அடிவாரம், இல்லை மலை மேலேயே இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வர்றது, இல்லை அந்த இடத்துல வாழ்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு நன்மை கொடுக்கும். இப்போ வந்து ஒரு குழந்தை சூளமில் இருக்குதுன்னா அந்த மலை இப்போ ஒரு ஊட்டியில் போய் கான்வெண்ட்டில் படிக்க வச்சிங்கன்னா சூப்பராகிடுவாங்க. இல்லை நமக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு மலைன்னு ஊர் இருக்குன்னா அந்த ஊரில் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா கூட ஓகே தான். அந்த ஊருக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுது. செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரிலாம் நிறைய கேஸ் நம்மலாம் பார்த்துருக்கோம். இதை பாருங்கள். அதே போல் வீட்டுக்குள்ளே அந்த எந்த ஊருக்கு போகிறாங்களோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள், இந்த முனீஸ்வரன், அந்த மாதிரி கருப்புசாமி, இந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா, அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த சூளத்தில் எலுமிச்சம்பழம் சுற்றிட்டு வாங்க. எஸ்பெஷலி சென்டரில் முடிஞ்சால் 3லையுமே சுற்றி வச்சுட்டு வந்தீங்கனாலும் இவங்களுக்கு வந்து இந்த சூலம் நாம யோகத்தோட நெகட்டிவிட்டி குறைஞ்சி பாசிட்டிவ் இன்க்ரீஸ் ஆகும், யோகம் வளப்படும். அடுத்து கண்டம் நாம யோகம். யோகி சனி பகவான், அவயோகி சந்திர பகவான். இவங்களுக்கு தான் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். அதனால் கல்யாணத்து பண்ணும்போது கொஞ்சம் ஏதோ ஒரு இன்டர் காஸ்ட் மேரேஜோ இல்லை மாற்றம் ஏதோ சம்திங் கொஞ்சம் கனெக்டிவிட்டி இருந்ததுன்னா அட்லீஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டே அவங்க கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னாவே, அதாவது அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. வீட்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் ரைட்டு, நம்ம பையன் கண்ட நாமகத்தில் பிறந்திருக்கான், கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கூட பரவாயில்லங்கிற மாதிரி ஒரு ஃபீலுக்கு வந்துட்டாங்கனாவே அவங்க நல்லா ஆயிடுவாங்க. அதே போல் வெளிநாடு சம்மந்தப்பட்ட மாப்பிள்ளைகளோ இல்லை கல்யாணம் பண்ணிட்டு மாப்பிள்ளை வெளிநாடு போயிடுவாருன்னா பொண்ணையே கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆளுங்களை பார்த்து, இப்போ நம்ம பொண்ணுக்கு வந்து கண்டத்தில் பிறந்திருக்கு அப்படின்னா இந்த மாதிரி மாப்பிள்ளையை செக் பண்ணி பாருங்கள், அவங்க வாழ்க்கை நல்லாயிடும். அதே போல் மகாலட்சுமி வழிபாடு, திருவண்ணாமலை இல்லைனா ஸ்ரீரங்கம் போயிட்டு வர்றது,
திருச்செந்தூர் போகிறது, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப நன்மையை தரும். அடுத்து விருதி நாமயோகம். விருதி நாமயோகத்துக்கு வந்து யோகி வந்து புத பகவான், அவயோகி செவ்வாய். விருதி நாமயோகத்தில் பொதுவாகவே விருத்தி அடையும். விருத்தி நாமயோகத்தில் ஏதாவது ஒரு கடை, புது பிஸ்னஸ் ஏதாவது ஒன்று தொடங்கினா விருத்தி ஆகிட்டே தான் போவீங்க. அதே போல் விருத்தி நாமயோகத்தில் ஒரு பிறந்த ஒருத்தர் இங்கே இருக்காருன்னா அந்த இடமும் விருத்தி ஆகிட்டே தான் போகும். ஐயா இப்போ எங்கே போனாலும் அவர் விருத்தி ஆகிறாரா இல்லையோ, அவர் போகிற இடம் விருத்தி ஆயிரும். சரியாங்க, நிச்சயமாக நடக்கும். அதே போல் அந்த விருத்தி நாமயோகம் வர்ற அன்னைக்கு நம்ம எந்த ஒரு பிஸ்னஸ் செஞ்சாலும் சரி, நம்ம என்ன மாதிரி தசாபுத்திகள் என்ன வரனாலும் சரி, விருத்தி நாமயோகத்தில் ஒன்று புதுசாக ஆரம்பிச்சிங்க, இந்த மாதிரி தொழில் வியாபாரம் கடை இது மாதிரி விஷயங்கள் மட்டும் நல்ல விருத்தி ஆகிட்டே போகும். அதை இவங்க என்ன பண்ணலாம், இவங்களுக்கு சூட்சமான வழிபாடு என்னென்னா சூரிய காயத்ரி, சூரியனோட வழிபாடு. முடிஞ்சால் காயத்ரி மந்திரம் சொல்ல 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 அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ். செருப்பு தானம் செஞ்சாங்கனாலும் அவங்களுக்கு ஏதாவது விருதி ஏற்படுறதுக்கு வழி கிடைக்கும். அவங்க இருக்கிற இடம் விருதி ஆயிரும், அவங்களும் விருதி ஆகணும்ல. ஸோ அப்போ வந்து அந்த செருப்பு தானம் செய்கிறது. முக்கியமானது வந்து என்னென்னா தேங்காய் எண்ணெய் தேய்க்கக்கூடாது. அவங்க தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி நல்லா தலையில் தேங்காய் எண்ணெய் வச்சாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை வந்துடும். செக் பண்ணி பார்த்துக்க சொல்லுங்கள். அதனால் தேங்காய், தென்னை மரம் அது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அது அவயோகிங்கிறதுனால பொதுவாக அவங்களுக்கு சூரிய காயத்ரி நல்லா சூப்பராக இருக்கும். தேங்காய் இது மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் குறைச்சிக்கணும். அடுத்த துருவம் நாமயோகத்தோட யோகி கேது பகவான், அவயோகி ராகு பகவான். இவங்களும் அப்படி தான் ஒரு மாதிரி சுயமாக முன்னேறுவாங்க. ஒரு கொஞ்சம் தர்ம சிந்தனை இருக்கும், ஒரு ஆழ்ந்த சிந்தனை செய்வாங்க, ஒரு பாசிட்டிவ், எல்லாரையும் மறப்பாங்க. குபேரன் மாதிரி ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்னு இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து இதை பார்த்துக்கோங்க. இந்த போட்டித் தேர்வுகள்லாம் போகிறாங்கல்ல, போட்டித் தேர்வுகள் எழுத போகிறவங்க இந்த துருவ நட்சத்திரம் வர அன்னைக்கு அப்ளை பண்ணாங்கன்னு வைங்களேன். சப்போஸ் டைம் இருக்குது, இப்போ ரீசெண்டாக இன்னும் ஒரு 25 days இருக்குது. அதில் எப்போ இந்த துருவம் வருதுன்னு பார்த்து அந்த நேரத்தில் செக் பண்ணி பார்க்க சொல்லுங்கள், அப்ளை பண்ண சொல்லுங்கள். நிறைய ரிசல்ட் கிடைக்குது, அதை செக் பண்ணி பாருங்கள். அதே போல் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பிறந்த நட்சத்திரமும் துருவ நாமயோகமும் சேரும். அந்த டைமை குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக வேலை செய்யும். உடனேலாம் வராது. பஞ்சாங்கத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் விசாகத்துக்கு பக்கத்தில் இந்த மாதம் விசாகத்துக்கு ஒரு மாதம் தான் வரப்போகுதுயா, இந்த விசாகத்தோட துருவம் கனெக்ட் ஆகுதா பாருங்கள். அடுத்த மாதம் ஏதோ ஒரு மாதம் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அன்றைக்கி எந்த வேலையும் செய்யாமல் உங்கள் நட்சத்திர கோயிலில் போய் விழுந்துருங்க. உங்கள் நட்சத்திரத்தை இயக்குங்க, செம்மையாக வேலை செய்யும். நீங்கள் நல்லா துருவ நட்சத்திரமாக ஜொலிப்பீங்க. உங்கள்கிட்ட வரவங்களும் உங்களை பார்க்குறவங்களும் உங்கள் பக்கத்தில் இருக்காங்க எல்லாருக்குமே நீங்கள் வந்து ஒரு கலங்கரை விளக்கமாக இருப்பீங்க. நீங்களுமே நல்லா மேலே ஏறுறதுக்கு வழியே கிடைக்கும். எஸ்பெஷலி ஜோதிடர்கள் செய்யணும்னு சொல்லி ஐயா சொல்லுவார் செங்கேட்டுவில். எல்லாம் நான் ஒரு வருஷம் தான் செஞ்சேன், அதுக்கப்புறம் செய்ய முடியல. ஆனால் அது பண்ண விடலை. பண்ணினீங்கன்னா சூப்பராக இருக்கும். அவங்கவுங்க நட்சத்திரம் அன்னைக்கு துருவம் நாமயோகம் வர்ற நாள். அது அவ்வளோ சீக்கிரம் வராது. 1 வருஷம் 2 வருஷம் வெயிட் பண்ணணும். சில பேருக்கு லக்கு கிடச்சிருச்சுன்னா அந்த நேரத்தை யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அப்போ இந்த துருவம் நட்சத்திரம் துருவ நாமயோகக்காரங்களுக்கு சூட்சம பரிகாரம் என்னென்னா நாய்களுக்கு பிஸ்கட் போடுறது, குறிப்பாக பெண் நாய்கள். ஆஞ்சநேயர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு நன்மை தரும். கொஞ்சம் ராகு காலத்தில் கவனமாக இருக்கணும். இதுதான் துருவத்துக்கு. அடுத்து வியாகதத்துக்கு யோகி சுக்கிரன், அவயோகி குரு. இது கொஞ்சம் விஷத்தன்மை, குடும்பத்தில் யாராவது விஷம் சார்ந்தது, விஷம் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா இவங்க விஷம் குடிச்சிருப்பாங்க, இவங்க வீட்டில் யாராவது மாதிரி ஏதாவது விஷம் சார்ந்த விஷயங்கள் இருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே பாம்புகள் வந்துட்டு போகிறது, இவங்க வீட்டில் யாராவது இப்போ முன்னோர்கள் வந்து பாம்பை அடித்து கொன்னது, அப்படி இப்படின்னு நிறைய தோஷமாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இது நடக்கும். ஸோ இவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது என்னன்னு பார்த்திங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு இவங்க கொஞ்சம் வாழ்க்கையை நல்லா அமைச்சிக்கணும். இந்த அசுபம் அவங்க நாக்களே விஷம் இருக்கணும்லாம் சொல்லுவாங்க. அவங்கள பார்த்தாவே ஒரு மாதிரி அந்த பாம்போட தன்மைகள்லாம் அதிகமாக இருக்கும். என்ன இருந்தாலும் அவங்களோட யோகி நல்ல சுக்கிரனாக இருந்தாலும், நல்ல சுகபோகமாக நல்லா இருந்தாலும் அவங்கள பார்த்தாவே ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இப்போ இவங்க எப்படி அவங்களோட நன்மைப்படுத்திக்கலாம், அவங்க எப்படி சூட்சமாக நல்லா பண்ணிக்கலான்னு பார்த்திங்கன்னா, பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய கருடாழ்வார் வழிபாடு. இன்னும் இந்த நாகப்பஞ்சமி, நாக சதுர்த்தி இது மாதிரிலாம் டைமெல்லாம் வந்து நாகங்கள் வழிபாடு, அங்கே போயிட்டு ஏதாவது பண்ணிட்டு வர்றது. துஜஸ் கம்பம்னு இருக்கும் பெருமாள் கோயிலில், அங்கே கீழே கருடாழ்வார் இருப்பார். மேலே கூட சில இடத்துலாம் வச்சுருப்பாங்க. அங்கெல்லாம் வருஷம் அப்பப்போ ஒரு டைமுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அதெல்லாம் எங்கேயாவது பண்ணுறாங்களான்னு பார்த்து, இங்கே திருவள்ளரெல்லாம் பண்ணுறாங்க, எங்கேயாவது பண்ணுறாங்களான்னு பார்த்து அங்கே இதெல்லாம் போயிட்டு சந்தனாபி தைலம்லாம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப பயங்கர எக்ஸலண்ட்டாக வேலை செய்யும். ரொம்ப இதெல்லாம் அபரிதமான சூட்சமான விஷயம். இதெல்லாம்
ஓப்பன் மீடியாவில் சொல்கிறோன்னா ஐயாலாம் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. இப்போ அவங்களே காலம் வாங்கிட்டாங்க. அட்லீஸ்ட் இன்னும் 4 பேருக்கு அது போயிட்டுங்கிறதுக்காக தான் தைரியமாக சொல்கிறோம். ஏன்னா இதிலெல்லாம் வச்சு நிறைய விஷயங்களை சாதிக்கலாம். அட்லீஸ்ட் அவங்கவுங்களாவது நம்ம வழியை இதை பார்த்து யாராவது ஒருத்தராவது அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா நல்லது தானே. ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி மூலமாக எவ்வளோ பேர் எந்த வருஷம் மறுபடியும் பார்ப்பாங்க. நம்ம அவங்களுக்கு அது மாதிரி குடுப்பனை இருந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க போய் சரி பண்ணாங்கன்னா நல்லது தானே. சரி, எல்லாருமே அண்ணனோட ஃபேமிலி எல்லாருமே நல்லா இருப்போம்ல, அதுபோல் தான். ஸோ அடுத்தது ஹர்ஷனம் நாமயோகத்தோட யோகி சூரிய பகவான், அவயோகி சனி பகவான். இவங்களுக்கு வந்து ரொம்ப 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 சூட்சமான ஒரு பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீர்நிலை பக்கத்தில் ஏதாவது ஆறு, குளம், மேக்ஸிமம் ஆறு, ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விநாயகர் கோயிலை பிடிச்சிக்கணும். அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். பெருமாள் வழிபாடு நன்மை தரும். ஆற்றங்கரையில் ஏதாவது இருக்கக்கூடிய பெருமாள், அப்படி ஆற்று கரையில் குளிச்சுட்டு அப்படி படி ஏறுனா பெருமாள் கோயில், பிள்ளையார் கோயில் இருக்கார். நிறைய இடங்களில் இருக்கார், ஏகப்பட்ட ஊர்களில் இருக்காங்க. எல்லாம் நிறைய படித்துறையில் பிள்ளையார் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. எங்கள் முசிறிலெலாம் கூட இருக்குது. எங்கெல்லாம் அது மாதிரி கிடைக்குதோ அந்த பிள்ளையாரை வந்து பிடிச்சிக்கிட்டா அந்த கோயிலுக்கு போயிட்டு அடிக்கடி வழிபாடு பண்ணிட்டு வந்தால், அதுக்கு கோயிலுக்கு ஏதாவது செஞ்சுட்டு வந்தான்னா அவங்க வந்து ஹர்ஷனம் நாமயோகம் ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். அடுத்து வஜ்ரம் நாமயோகம், யோகி சந்திரன், அவயோகி புத பகவான். இதில் வந்து வஜ்ரநாமயோகத்திலும் நிறையா, வஜ்ரநாமத்தில் ரொம்ப சூட்சமான ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஏன்னா ரொம்ப சூட்சமாக தான், அதனால பரவாயில்ல, எல்லாருக்கும் போய் சேரட்டும். இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட டயாலிசிஸ்லாம் பண்ணுறாங்கல்ல, சிறுநீரக பாதிப்புகள் நிறைய பார்க்குறோம். டயாலிசிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க டயாலிசிஸ் பண்ணால் தான் உயிரோடு இருக்க முடியுங்கிற பட்சத்தில் நிறைய பேர் மாதிரி கஷ்டப்படுறாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு டயாலிசிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த இல்லை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, அந்த வஜ்ரம் நாமயோகம் வர்ற அன்னைக்கு அவங்கள போய் டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான தேவைகள் குறைஞ்சிரும். வேறு ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்க வந்து ரெடி ஆயிடுவாங்க. டயாலிசிஸ் பண்ண வேணாம், வாரத்துக்கு ஒரு தடவை 2 தடவை பண்ண வேண்டியவங்க ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்துடும். ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது. இதை எல்லோரும் செக் பண்ணிக்கோங்க. டயாலிசிஸ் பண்ணும்போது புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களும் சரி, ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கவங்களும் சரி, இந்த வஜ்ரம் நாமயோகம் வர்ற அன்னைக்கு முயற்சி பண்ணி பாருங்கள். அவங்க வாழ்க்கை அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க வெளியே வர முடியும். அதே போல் இவங்களுக்கு வந்து சூட்சும பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உச்சி பிள்ளையார் வழிபாடு. திருச்சியில் இருக்கிற உச்சி பிள்ளையார் வழிபாடு ரொம்ப சூப்பராக மேன்மை தரும். ஸோ அந்த டயாலிசிஸ் பண்ணுறவங்களுக்கு கூட இன்றைக்கி டயாலிசிஸ் ஆரம்பிக்க போகிறாங்க, வஜ்ரநாமகம் வந்துருச்சுன்னா உச்சி பிள்ளையார் மனசில் வேண்டிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்கள். நல்ல அபரிதமாக இலட்சியம். நான்லாம் ஒரு 2 கேஸ் காப்பாற்றிருக்கேன். என் வாழ்க்கையில் இதெல்லாம் பெரிய புண்ணியம். இதெல்லாம் செங்கோட்டையில் ஐயா தான் சாரும். அப்படி ஒரு பெரிய ஒரு விஷயம். இதெல்லாம் நினைக்கும் போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அது ஐயாவுக்கு நன்றி. அதே போல் சித்தி நாமயோகத்தில் யோகி செவ்வாய், அவயோகி வந்து கேது பகவான். இவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான சூட்சுமம் என்னென்னா, எந்த ஒரு தெய்வத்தை கும்பிட்டுனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, கோயில்களுக்கு போனாலும் சரி, ஒரு ஆப்பிள் ஒன்று வாங்கிட்டு போய் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளோட தேங்காய் வாழைப்பழம் எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா, அதோட ஒரு ஆப்பிள் வச்சு, இல்லை வெறும் ஆப்பிளை மட்டும் சாமிகிட்ட படைச்சி யாருக்காவது தானம் கொடுக்கலாம். வாய்ப்பு இருந்தானா 1 கிலோ வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு நம்ம 2 எடுத்துகிட்டு அவங்களும் 2 எடுத்துகிட்டு யாராவது வரவங்களுக்கு கொடுக்கலாம். எந்த தெய்வத்தை வணங்குறதால இருந்தாலும் ஆப்பிள் வச்சு வணங்கினா இவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து வியாதிபாதம் தான் வந்து தெரியும். வியாதிபாதத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. வியாதிபாதத்தில் இருக்கிறவங்க வீட்டில் யாராவது ஒரு மர்டர் நடந்திருக்கும், இவங்க யாரையாவது கொலை பண்ணுற விஷயங்கள் இருக்கும், முன்பிறவியில் ஏற்பட்டிருக்கும், இந்த பிறவியில் நடக்கும், வீட்டில் ஏதாவது சம்மந்தப்பட்ட ஜெயில், சிறைவாசம், இதெல்லாம் ஏதாவது டெஃபினட்டாக இருக்கும். வியாதிபாதத்தில் இருக்கிறவங்க ஒரு 2-3 தலைமுறைக்குள்ளே இதெல்லாம் நடந்திருக்கும். அது மாதிரி ரொம்ப டஃப்பான ஒருத்தவங்க வீட்டில் தான் வியாதிபாதத்தில் பிறக்கும். வீட்டுக்குள்ளே வந்த பாம்பு கொன்னவங்க, அத்தைக்கு சொத்து தராமல் போனவங்க, இதெல்லாமே அந்த மாதிரி பீப்புள், பொய் சாட்சி சொன்னவங்க, அவங்களோட வீட்டில் நிச்சயமாக வியாதிபாதத்தில் குழந்தை பிறக்குங்கிறது ஒரு ஐதீகம். ஸோ அப்படி ஏதாவது இருந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு தான் வந்து வியாதிபாத பரிகாரம் நிவர்த்தி இருக்குது. அம்பாசமுத்திரம் அந்த கோயில் அதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அதில் அவங்களோட லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் 2-3 சூட்சமான கோயில்களாக இருக்குது. அங்கே போய் பண்ணும்போது முற்றிலும் அது நீங்கும். அவங்களோட ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு என்ன சூட்சமான பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அடிக்கடி கடலில் குளிச்சுட்டு வரணும். காலபைரவர் வழிபாடு. இவங்களும் அந்த ஸ்ரீவாஞ்சியம் சந்தன மரம் சொன்னேன்ல, அதை செக் பண்ணுங்கள். சந்தன மரம் நட்டு வளர்க்க முடிஞ்சிச்சுன்னா வெல் அண்ட் குட். சிவனடியார்களுக்கு உதவணும்.
காளகஸ்தியில் பச்சை கற்பூர வழிபாடுன்னு ஒன்று இருக்குது, அதை பண்ண முடிஞ்சாலும் பண்ணுங்கள். வியாதிபாத தோஷ நிவர்த்தி கோயில்னு போட்டிங்கன்னா வரும். அந்த ஒரு காலையில் 6 to 7 பண்ணுவாங்க. வியாதிபாதம் அம்பாசமுத்திரத்துக்கிட்ட இருக்குது இல்லையா, அந்த கோயிலுக்கு போகலாம். அப்புறம் இன்னும் 2-3 விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் சூட்சமாக இருக்குது, தேவைப்படுறவங்களுக்கு பர்சனலாக சொல்லலாம். அடுத்தது வரியான். வரியான் நாமயோகத்தில் யோகி குரு, அவயோகி சூரியன். வரியான் நாமயோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது உடம்புல அடிபட்டு தழும்பு இருந்துகிட்டே இருக்கும், ரொம்ப உடல் வசீகரமாக இருக்கும், திடீர்னு மன வாழ்க்கை, திடீர்னு கல்யாணம் நடந்துடும், திடீர்னு பிரிவு ஏற்பட்டுரும், இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் வரியான் நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு இதெல்லாம் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் நிறைய சூட்சமங்கள் விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிவன் கோயிலில் தேன் அபிஷேகம், சிவன் கோயில்களுக்கு தேன் வாங்கி கொடுத்துறது. அப்புறம் குபேரர் வழிபாடு ரொம்ப சூட்சமாக அவங்களுக்கு வேலை செய்யும். காசி விஸ்வநாதர், காசி போயிட்டு வர்றது. நம்ம ஐயாரெல்லாம் காசி பரிகாரம் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, மாதம் செகண்ட் சாட்டர்டே வந்து வெள்ளிக்கிழமை அங்கே கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ யாரெல்லாம் வரியான் நாமயோகத்தில் பிறந்திருக்கீங்களோ அவங்க காசியில் இருக்கக்கூடிய பைரவரை போய் அர்ச்சனை அபிஷேகம் பண்ணிவிட்டு, இல்லை அட்லீஸ்ட் போய் வணங்கிட்டு வந்தாவே நல்லாயிருக்கும். முடியாதவங்க உங்கள் ஊர்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். எல்லா ஊர்லேயும் மேக்ஸிமம் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும் காசி விஸ்வநாதர். அங்கே காசிக்கு போக முடியல, அட்லீஸ்ட் இங்கே போயாவது ஒரு விண்ணப்பம் வச்சுட்டு காசிக்கு போகணுன்னு வேண்டிட்டாவது வாங்க, அவங்களோடது மாற்றங்கள் ஏற்படும். அடுத்து பரிகம் நாமயோகம், யோகி சனி பகவான், அவயோகி சந்திரன். இவங்க அப்படியே ஓடி ஓடி உழைப்பாங்க, மற்றவங்களுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, இப்படியே ஒரு மாதிரி சலிப்பாக இருப்பாங்க. என்னத்தை அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கும். எதை கேட்டாலும் என்னத்தை பண்ணி அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி சலிச்சுட்டே இருப்பாங்க. அது மாதிரி இருக்குதுன்னா அவங்க அதை மாற்றிக்கிறதுக்கு மகாலட்சுமி வழிபாடு, பசுவுக்கு கீரை கொடுக்கறது, பசுமாட்டை வந்து பராமரிக்கிறது, கோசாலைகளில் போய் ஏதாவது நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறது, இல்லை அதுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கறது, வாழைப்பழம், கீரைகள், அகத்திக்கீரைலாம் கொடுக்கறது வந்து அவங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு அவங்களை இழுக்கும். அடுத்த சிவம் நாமயோகம், யோகி புதன், அவயோகி செவ்வாய். இவங்களும் வந்து ஒரு செல்வந்தராக மாறுவாங்க, ஒரு மாதிரி இளமை தோற்றமாக இருப்பாங்க. கொஞ்சம் கண் வித்தியாசம் இருக்கும், இவங்கள பார்த்தா தெரிஞ்சுக்கும். ஒரு மாதிரி கண் டிஃப்ரெண்ட்டாக இருக்குனாவே இவங்க வரும்போதே நம்ம கணிச்சிடலாம், ரைட்டு இவங்க வந்து இந்த சிவம் நாமயோகத்தில் இருப்பாங்க அப்படின்றத செக் பண்ணலாம். இவங்களுக்கு வந்து சூட்சமமான பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு பாதம் சொல்லக்கூடிய இந்த ஜடாரி வைப்பாங்கள்ல, அதை பண்ணிட்டு வரலாம். இந்த கோயில்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். தனுஷ்கோடி, இந்த மாதிரி ராமர் பாதம், சிவன் பெருமாள் கோயிலெலாம் ராமர் பாதம் வச்சுருப்பாங்க, அதை தொட்டு வணங்கலாம். அது மாதிரி அமைப்பு இருக்கிற இடங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம். அடுத்த சித்தம் நாமயோகம், யோகி கேது பகவான், அவயோகி ராகு பகவான். இவங்களும் அப்படி தான் ஒரு மாதிரி எதுக்கும் கலங்க மாட்டாங்க. இவர் அப்படியே மனோபலம் அதிகமாக இருக்கும், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அது மாதிரி பாசிட்டிவாக இருக்கிற வரையிலும் ஓகே. ஏதாவது கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குன்னா முருகர் வழிபாடு, முருகர் எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி, முருகர் வழிபாடு வர சித்தம் நாமயோகம் இருக்கக்கூடியவங்களோட சித்தம் கலங்காது. சித்தம் கலங்கினவங்களுக்கு பொதுவாகவே இது ஜென்ரலாக ஒரு மாதிரி சித்தம் குழப்பமாக இருக்கிறவங்களுக்கு முருகர் திருநீரை வச்சு விட்டுக்கிட்டே வாங்கலாம். முருகனுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தேன் இல்லைனா அந்த பஞ்சாமிர்தம் இதெல்லாம் கொடுத்துட்டு வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சித்தம் தெளியும். வீட்டிலையே இப்போ மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட நம்மகிட்ட வர கிளைண்ட்ஸ்க்கு நான் முதல்ல ரொம்ப அவங்களால எதுவுமே செய்ய முடியாது, ஏதாவது ஒரு வழிகாட்டுங்கம்மாங்க. நம்மளோட பரிகாரங்கள் இப்படி ஆகும், அப்படி ஆகும், இப்படி செய்யணும், அதை பண்ணணும்னு சொல்லுவோம். முடியாதுங்க, என்னால் அதுவும் முடியாது, இதுவும் பண்ணலை, கொஞ்சம் சரியாயிட்டால் போதுன்றவங்களுக்குலாம் நான் இதை தான் சொல்கிறது. நீங்கள் ஏதாவது ஒரு முருகன் கோயிலில் போய் அபிஷேகம் பண்ணுவாங்க, வெயிட் பண்ணி திருநீர் வாங்கிட்டு வாங்க. திருநீர் முருகன் சிலையில் போட்டு திருநீராக இருக்கணும், கோயிலில் கொடுக்குற திருநீரில் முருகன் மேலே போட்டு காலையில் கொடுக்குறதோ, இல்லை அப்பயே போட்டு அபிஷேகம் முடிச்சுட்டு எடுத்து வச்சுட்டு கொடுக்குறதோ இதெல்லாம் பண்ணுவாங்க. வயலூர்லலாம் நல்லா பண்ணுவாங்க. நாங்கள்லாம் வருஷம் பண்ணுவோம். இந்த வருஷம் கூட மாசி கிருத்திகையில் வந்து நாங்கள் எங்கள் குடும்பத்தில் 103வது வருஷம் பண்ணுறோம். முடிக்க வாய்ப்பு இருக்கிறவங்களாம் வரலாம். மாசி கிருத்திகை அன்னைக்கு 5ஆம் தேதி சம்திங் வருது. ஸோ இந்த மாதிரி வரும்போது வயலூர் முருகன் கோயிலில் எல்லா பெரிய பாடல் பெற்ற ஒரு கோயில்களில் இப்போ நல்ல முருகன் கோயில்கள்லாம் மேக்ஸிமம் திருநீர் போட்டு அபிஷேகம் பண்ணி அந்த திருநீரை எடுத்து கொடுப்பாங்க. அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி கேட்டு வாங்கிட்டு வந்து, இல்லை அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த பஞ்சாமிர்தம்லாம் பண்ணிவிட்டு அதை கொடுப்பாங்க. அதை கொண்டு வந்து அந்த சித்தம் இருக்கிறவங்களுக்கு, இல்லை ஒரு மாதிரி அன்வான்ட் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க வீட்டில், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்லா போயிட்டுருப்பாங்க, தேர்ட் பர்சன் யாராவது வந்து கெடுப்பாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சாப்பிட்டாங்கன்னு வைங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் ஃப்ரெண்டு வராரு,
அவர் இந்த மாதிரி ஒரு ஒரு பர்பஸாக நமக்குள்ளே பிரச்சனை பண்ணுற மாதிரி இருக்காருன்னு வைங்க, நமக்கு தெரியாது. ஆனால் அவர் வரும்போதே அவருக்கு கொஞ்சம் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த எண்ணமே வராது. இவங்க குடும்பத்தை நம்ம எதுவும் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். மீன்ஸ் அவங்களுக்கு அது மாதிரி ஏதாவது ஒன்று கலகத்தை உருவாக்குறதுக்கான சூழ்நிலை ஏற்படாது. சித்தம் கலங்கினவங்கன்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் இந்த மாதிரி, அதாவது அடுத்தவங்களுக்கு எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்களே அவங்களுக்கு சூனியம் வச்சுக்கிறவங்க, மற்ற தேவையில்லாத இடத்துல போயிட்டு மூக்க நுழைக்கிறவங்க, அவங்களுக்குள்ளேயே ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறவங்க, மேக்ஸிமம் அவங்களாம் நம்ம பார்த்தா நல்லா தான் இருப்பாங்க, ஆனால் அப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம கூட ஏதாவது ஹெட்செட் போட்டு தான் பேசுகிறாங்களோன்னு பார்த்தா இல்லை இருக்காது. அந்த மாதிரியான பீப்புளு வீட்டில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்லா இருக்கும், திடீர்னு ஒரு அப்படியே கிறுக்கு பிடிச்ச மாதிரி சத்தம் போடுவார். வீட்டுக்கு சண்டை, ஏதோ சின்ன சண்டைனா அப்போ அவங்களுக்கு ஏதோ அது சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ முருகன் அந்த பாலாபிஷேகம் பண்ணி அந்த பால் கொஞ்சம் கொடுத்தாலும் சரி தெரிஞ்சிடும், பஞ்சாமிர்தம் கொடுத்தாலும் தெரிஞ்சிடும். அட்லீஸ்ட் திருநீரையாவது நல்லா நெத்தி ஃபுல்லாக பூசி விடுங்க, சரியாகும். ஸோ அப்போ வந்து சித்தமுக்கு வந்து முருகன் வழிபாடு ரொம்ப எக்ஸலண்ட்டாக சூட்சும பரிகாரம். அடுத்து சாத்தியம் நாம யோகம், யோகி சுக்கிரன், அவயோகி குரு பகவான். இவங்க தான் வந்து ஒரு மாதிரி சாதனையாளராக புகழ் பெறுவாங்க. ஒரு மாதிரி இப்போ நல்லா அச்சீவ் பண்ணணும், ஏதாவது புதுசாக செய்யணும், இதை வந்தாலும் தாண்டி போகணும் அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க. ஒரு வீட்டில் அவங்களுக்குள்ள வந்து ஒரு பொருத்தமில்லாத ஜோடியாக இருப்பாங்க. அது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வீட்டில் யாராவது அந்த சமையல், ஜோதிடம், டிவியில் பேசுகிறவங்க, இல்லை யூடியூப் வச்சுருக்கிறவங்களாம் இது மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. குழந்தை பிறப்பு சம்மந்தமாக குறை இருக்கிறவங்க, சப்போஸ் குழந்தையால் நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டவங்க, குழப்பமாக இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாதவங்களுக்கு ஒரு சூட்சமான பரிகாரம் பார்த்திங்கன்னா, சாத்திய நாம யோகமும் சந்திரஹோரையும் வர நாரை பயன்படுத்துகிறீங்கன்னா பரிகாரங்களுக்கோ இல்லை வேறு என்ன பண்ணால் அது கிடைக்குமோ அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ இல்லை பண்ணிகிட்ருக்கிற விஷயத்தை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு சாத்திய நாம யோகமும் சந்திரஹோரையும் பயன்படுத்தி பரிகாரம் பண்ணிங்கன்னா குழந்தை பிறப்பு உறுதி. சூப்பரான முக்கியமான சூட்சமம் இது. அதே போல் அவங்க என்ன பண்ணலான்னா, நெத்தியில் கொஞ்சம் பொட்டு வச்சுக்கணும், பெருசாக தெரிகிற மாதிரி பொட்டு வச்சுக்கிட்டாது ஒரு சூட்சமான பரிகாரம். சாத்திய நாமம் பிறந்தவங்க சாத்திய நாமம் யோகம் வர்ற அன்னைக்கு ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தால் சூப்பராக வேலை செய்யும். யாராக இருந்தாலும் சரி, சாத்திய நாம யோகம் வர்றப்போ ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க, சூப்பராக இருக்கும். அவயோகியாக இல்லாத பட்சத்தில் சுக்கிரன் வந்து கெடுக்கக்கூடிய நிலைமையில் இல்லாமல், சுக்கிரன் 6, 8, 12 இது மாதிரி விஷயங்கள் இருந்து அவங்க வீக்காக இருக்கார். ஆனால் அவர் நல்லவர், அவர் ஜாதகத்துக்கு யோகி, இல்லை அவரோட ஜாதகத்தில் லக்னத்துக்கு சுபர், இல்லை அவங்க ராசிக்கு சுபர், இப்படிலாம் இருந்து ஏதோ கெட்டு போயிருக்காரு அப்படின்னா அதை டெவலப் பண்ணுறதுக்கு சாத்தியம் நாமயோகம் வர்ற அன்னைக்கு ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக வேலை செய்யும். அடுத்து சுபம் நாமயோகம். சுபம் நாமயோகத்தோட யோகி சூரியன், அவயோகி சனி பகவான். இவங்களுக்கு தான் முதல்ல சொன்ன மாதிரி திருப்பரங்குன்றம் இப்போ நிறைய சர்ச்சைகளில் சிக்கிக்கிட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் முருகன் ஏதாவது ஒரு வழி காட்டுவார். ஸோ திருப்பரங்குன்றம் வழிபாடு சுபம் நாமயோகத்துக்காரங்களுக்கு மேன்மையை தரும். அடுத்து சுப்ரம் நாமயோகம், யோகி சந்திரன், அவயோகி புதன். ரொம்ப நன்னடத்தை உடையவராக இருப்பாங்க, முன்கோபம் இருக்கும், தெளிவு உடையவராக இருப்பாங்க, இப்படிலாம் இருக்குது. ஸோ இதுலேயும் மாந்திரிகம், பில்லி சோதியம் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு இந்த நாமயோகமும் ராகு காலத்தில் ஏதாவது பண்ணிங்கன்னா சூப்பராக வேலை செய்யும். நாங்கள் இந்த நாள்லாம் விடுறதே இல்லை, ரொம்ப எக்ஸலண்ட்டாக பலன் அளிக்கும். இதெல்லாம் இந்த மாதிரி டைமில் கிடச்சிச்சின்னா சும்மா ஒரு எந்திரம் போட்டாவே, சும்மா அப்படி வரைஞ்சாவே வேலை செய்யும். உங்களுக்கு அது மாதிரிலாம் வாய்ப்பு இருந்ததுன்னா பயன்படுத்துங்க. ஸோ இது மாதிரி இஷ்ட தெய்வங்களை வணங்குறது இந்த நேரத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும். சூட்சுமமான பரிகாரம் இவங்களுக்கு பெருமாள், கிருஷ்ணர் வழிபாடு, பஞ்சாங்கம் தானம் கொடுக்கறது, பால் தானம், அன்னதானம், இது வந்து இவங்களுக்கு நன்மை தரும். அடுத்தது பிராமியம் நாமயோகம், யோகி செவ்வாய், அவயோகி கேது பகவான். இவங்க ஒரு புது கண்டுபிடிப்புகள், இது மாதிரி புதுசாக செய்கிறது. நீங்களா புதுசாக ஏதாவது பண்ணணும், எந்த காரியத்தையும் புதுமையாக செய்யணும், ஒரு மாதிரி உணவு சமைக்கிற பக்குவமே சூப்பராக இருக்கும். சும்மா சிம்பிளாக அப்படி தாளிச்சா கூட அப்படி அட்டகாசமான வாசமாக இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இருக்குது தானே இது. அதே போல் பிறருக்கு உதவங்களாக இருப்பாங்க, ஒரு மாதிரி நீதி, நியாயம், நேர்மை, இதை நினச்சி வீக் ஆயிடுவாங்க. இப்படி தான் நீங்களுமா நல்லா சமைப்பீங்க தானே? இப்படி தான் இருக்கும். ஏதாவது புதுசாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வேட்கை இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இவங்களுக்கு புதுசாக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறதே உங்களுக்கு பரிகாரம். அதை மட்டும் செக் பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும், எல்லோரும் இந்த பக்கம் பண்ணுறாங்கன்னா நம்ம இப்படி ஏதாவது பண்ணலாமா, இதில் இந்த டிஷ்ஷை உருளைக்கிழங்கு தான் போட்டு செய்யணுமா, ஏன் பாவக்காய் போட்டு செய்யக்கூடாதான்னு ஏதாவது ஒன்று செஞ்சு பாருங்கள். புதுசாக ஏதாவது பண்ணணுன்னா வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். பிராமி நாமயோகம் நல்லா டெவலப் ஆகும் அப்படிங்கிறது. அடுத்தது ஐந்திரம் சொல்லக்கூடிய மகேந்திரம், யோகி ராகு பகவான், அவயோகி சுக்கிர பகவான்.
ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு சகல கலைகளும் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. ஒரு இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பதவியில் கிடைக்கும்போது அந்த நேரத்தை புரியல இல்லை வழிபாடு ஒன்றும் இல்லை, புதுசாக ஏதாவது பண்ணணும். அப்போ புது டெக்னாலஜி புதுசாக என்ன வந்திருக்கோ அது சம்மந்தமாக ஏதாவது படிக்கலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் வாலண்டரியாக ஒரு ஜேர்னல்லாம் வாங்கி படிக்கலாம். இல்லை நீங்களே நெட்டில் போய் செக் பண்ணலாம். இல்லை இந்த பக்கமாக போகிறத தாண்டி வேறு என்ன பக்கம் போகலாம், வேறு எப்படி செய்யலான்ற மாதிரி யோசிக்கும் போதே உங்களுக்கு வந்து பாசிட்டிவ், அதுவே உங்களுக்கு பரிகாரம் அப்படின்ட்டு. அடுத்து வந்து வைத்திருதிக்கு யோகி குரு, அவயோகி சூரியன். இவங்களுக்கு வந்து செந்தூரம் வச்சுக்கிறது, பொட்டு மாதிரி செந்தூரம் வச்சுக்கிட்டா நல்லா சூப்பராக வேலை செய்யும். வன தேவதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கோயில்களில் இருக்கக்கூடிய வனதுர்கை இது மாதிரிலாம் கோயில் எங்கேயாவது கிடச்சிச்சின்னா அங்கே போய் முயற்சி பண்ணுங்கள். ராமர் வழிபாடு, பசுவுக்கு தீனி போடுதல், அவ்வளோதான். இந்த மாதிரிலாம் பண்ண என்னங்க அது இருந்துச்சுன்னா தான் வரும். இந்த மகேந்திரம் வந்து அதுக்கு ஜோதிடர்கள் வந்து அதாவது போட்டித் தேர்வுகள், ஒரு பதவி ஏற்கிறதுக்கு அது மாதிரி தான் யூஸ் பண்ணிக்க முடியும். மகேந்திரம் சொல்லக்கூடிய ஐந்திரத்துக்கு வந்து பெருசாக பரிகாரங்கள்லாம் ஒன்றும் இல்லை, சூட்சமாக ஒன்றும் தேவையில்லை. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா சகல கலைஞர்களும் அலைஞ்சவங்களாம் இருப்பாங்க. நீங்கள் அதுவா ஒரு மாதிரி தர்ம சிந்தனை இருப்பாங்க. ஒரு பதவி ஏற்கிறதுக்கு நல்ல நாள் அப்படி வச்சுக்கோங்க. அப்போ அவங்க வந்து பாசிட்டிவாக போகிறது, ஒரு மாதிரி அடுத்த நிலைமைக்கு வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக பரிகாரங்கள் தேவைப்படுறது இல்லை. யாராவது அதில் இருக்காங்களா? விட்டு போச்சுன்னு கேட்குறீங்களா? விட்டு போச்சு. அது ஆக்சுவலாக அதில் ஒன்றும் விஷயம் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி இப்போ இதில் பெரும்பாலும் சொல்லப்பட்டதில் எல்லாமே ஒரு சூட்சமாக பரிகாரங்கள் பெரும்பாலும் சொல்லப்பட்டது அசுபநாமங்களுக்கு தான் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். யோகா இதுக்கு இருக்குது, அதை வந்து இன்னும் அதிகப்படுத்திக்கிறதுக்கு அவயோகம் கொடுக்கக்கூடிய இந்த நெகட்டிவான அந்த 10 இதுக்கு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து ஜென்ரலாக இதுதான் விஷயம். நம்ம யோக கிரகத்தை பலப்படுத்திக்கணும், அதோட பாசிட்டிவ் விஷயங்களை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அவயோக கிரகத்தோட நெகட்டிவிட்டி பக்கம் போகக்கூடாது. அதனால் அவயோகியே வெறுத்து ஒதுக்கக்கூடாது. அவயோகி நம்மளை விடவே விடாது. அவயோகியில் தான் நம்ம வீட்டில் குழந்தைங்கள் பிறக்கும், நம்ம மனைவி அமைவாங்க, நம்ம வீடு அந்த திசையில் தான் இருக்கும். அதை தாண்டவே முடியாது. ஆனால் பிரச்சனைகளை குறைச்சிக்கலாம். அப்போ வாலண்டியராக நம்ம போய் சிக்கிக்காமல் குறைச்சிக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறதான் இனிமேலாவது முயற்சி பண்ணால் யோகங்களை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுதான் சிம்பிள் கான்செப்ட். இவ்வளோ தான். யோகையோட கரணம் யோகம், அந்த நட்சத்திரங்கள் ஹோரைகள் இதெல்லாம் பயன்படுத்துங்க. அவயோக நட்சத்திரத்தில் என்ன கிரகங்கள், இது மாதிரி விஷயங்கள், அதோட கலர்ஸு, தானியங்கள் இதெல்லாம் தானம் கொடுக்கறது, இது மாதிரி விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள். யோகியோட கிரகங்கள், யோகியோட விஷயங்களை நீங்கள் இன்டேக் எடுத்துக்கோங்க, நிறைய சாப்பிடுங்க. அதோட அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம், அந்த கலர்ஸ்லாம் வாலண்டியரை போய் செக் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அவ்வளோதான். இப்போ யோகங்களை பெருக்கிறதுக்கு இது பண்ணணும், அவயோகங்களை குறைச்சிக்கிறதுக்கு இது பண்ணணும். இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ இது மாதிரி விஷயங்களை நிறைய தெரிஞ்சுக்கங்க. இன்னும் டைரெக்டாக அந்த ஆன்லைன் கிளாஸஸ் வரும்போது இன்னும் நிறைய விஷயங்களை சொல்கிறோம். ஸோ இதுவரையிலும் இந்த மாதம் இந்த பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த நம்ம ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் அனைவருக்கும், குறிப்பாக நம்மளோட தலைவர் உயர் திரு வல்லரசு தினேஷ் ராஜ் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, என்னோடய பேர் வந்து நந்தகுமார், அஸ்வினி ஜோதிடம், திருச்சி மற்றும் சென்னை. 9364161122 93 64 16 11 22 திருநீலகண்டம். வாழ்க வளமுடன். பிரபஞ்ச குழுவின் ஒருங்கிணைப்பாளர் திருச்சி நந்தகுமார் ஐயா அவர்கள் மிக சிறப்பான முறையில் சொற்பொழிவாட்டியுள்ளார். 27 நாம யோகங்களுக்கும் போதுமான அளவுக்கு உங்களுக்கு கருத்துக்கள் கிடச்சிருக்கும். இதை நீங்கள் பரிகாரங்களாக பயன்படுத்துனீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி அடைய முடியும். ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்குமாறு சேலம் அருண்ராமை அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.